அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு ஏபோ ஆர் பிலோ சஸ்டானா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும்ன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவின் நோக்கம் நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. பப்ளிக் டொமைனில் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எந்த இதில் யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்கள் படித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் சரியாக இருந்தால் செயல்படுங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதே சேர்த்து தான். சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேட். மண்டே நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு சைக்காலஜி, வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ட்ரேடர்ஸ்க்கு. ஓகேங்களா? இது இன்ட்ராடேல மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். இதை பொசிஷன் அந்த இதுக்கு கான்செப்ட் இது கிடையாது. இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். இன்ட்ராடே ஒன்லி. மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம அணுகிறோம். கணக்கு தான் பங்குச்சந்தை அப்படிங்கிறது நம்மளுடைய. அப்போ மேக்ஸ்ல கேல்குலேஷன்ஸ் ஒரு வேல்யூ வருது அப்படின்னா ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, அதுக்கு பல வேல்யூகள் இருக்கு. அது எங்கெங்க போனால் என்னென்ன பண்ணுங்கிற ரூலில் தான் நம்ம வகுத்துக்கணும். நமக்கு வேல்யூகள் கால்குலேட் பண்ணி நம்ம எடுத்துருவோம். முன்னாடி நாள் லைவ்ல எதையும் மாற்று இதை மாற்று அது அந்த வேலையே கிடையாது. நாம் போயிட்டு ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதோ, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறதோ, இல்லை நியூஸ் இது வந்துருச்சு அதனால பாசிட்டிவ் ஆயிடுச்சு நெகட்டிவ், அந்த கான்செப்ட் இங்கே கிடையாது. நீங்கள் எந்த நியூஸ் எது வந்தாலும் இங்கே மேக்ஸில் நடக்காமல் அங்கே நடக்காது. அதுதான் மேக்ஸ். சரி, இன்னைக்கு 25,700 புட்டு 68 rupees எபோ இருந்தால் சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் டவுன் ஆகும். அதே 68 ரூபீஸ் பிலோ இருந்தால் மார்க்கெட் அப் ஆகும். மார்க்கெட் தான் ஏறு இறங்குன்னு சொல்றேன், நான் எந்த ஸ்ட்ரைக்கு வாங்குங்க வீங்கன்னு சொல்லல. மார்க்கெட் ஏறு இறங்குன்றது. அது மட்டும் இல்லை, அது இங்க வரும்போது டிசிஷன் எய்தர் உங்க டெக்னிக்கல், நீங்க ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம், பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், எதை வேணா நீங்க பார்ப்பீங்க. அது கூட இது மேட்ச் ஆகி அந்த இடத்துல இருந்தா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரைஸை வராம போயிடுச்சு, இக்னோர் பண்ணிட்டுங்க. இங்க வரும்போது எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து மேல போனாலும் ஒரு வழியில திரும்பி ஆகணும், ஆர் ஐதர் அதே டைரக்ஷன் போகணும். அப்போ அங்க நமக்கு வேல்யூஸ் இருக்கு. மேக்ஸ் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு போனாவே அது ரியாக்ட் ஆகும். அதே போலதான் கீழே வந்தாலும் ஒரு வெளியில இருந்து இப்படி திரும்பணும், ஆறு அதே டைரக்ஷன் போகலாம், அங்க சட்டன் ரூல் நடக்கும், அங்க வேல்யூ இருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் ஆகும், டிஸ்டன்ஸை அது கவர் பண்ணுவோம். அப்போ அந்த பிரைஸ் அங்க போச்சுன்னா கண்டிப்பா திரும்பும், அங்க சட்டன் ரூல். கன்ஃபர்மேஷன் இல்லாம எதுவுமே அங்க கன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே போல இது 68க்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்னா ஃபால்ஸாகவும் இருக்கும். ஃபால்ஸா ஏமாத்துவாங்க நம்மளை ட்ராப் பண்ணி. நம்ம ரிட்டைல் ட்ரேடர் இங்க இருந்து இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி ஒரே கண்ணில் கீழே விடும். கீழேயே இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபால்ஸா இருப்பாங்க, டக்குன்னு தூக்கிடுவாங்க. இதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியணும் நமக்கு. அப்போ எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி எதுல ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன ஸ்டாப் லாஸ், என்ன டார்கெட் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு வர்த்தகம் பண்ணணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.